பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மசாயிலு ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே சில சட்டங்கள். மக்ருஹாத்து ஸலா, தொழுகையுடைய மக்ருஹாத்துனா ஸலாத்துனா தொழுகை. துக்ரஹு, மக்ருஹாக்கப்படும். ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே மக்ருஹாக்கப்படும். அசியா தாலியா, அசியானா சில விஷயங்கள், தாலியா பின்வரக்கூடிய விஷயங்கள் தொழுகையிலே மக்ருஹாக்கப்படும். ஃபலவ் அத்தா, வந்தால், பிஷைஇன், எதையாவது கொண்டு வந்தால், மின்ஹா, அதிலிருந்து, அந்த பின்னால் வரக்கூடிய அந்த விஷயங்களிலிருந்து எதையாவது கொண்டு வந்தால், ஃபி ஸலாத்திஹி, அவனுடைய தொழுகையிலே, ஃபலா தபுத்துலு, பாத்திலாகாது, முறியாது, ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை முறியாது. பல், என்றாலும், தகூனு, ஆகும், ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை ஆகும், நாக்கிசத்தன், குறைபாடு உள்ளதாக ஆகும். ஃபயம்பகி, அவசியமாகும், ஹதரு, எச்சரிக்கை, மின்ஹா, அதிலிருந்து ஒரு விழிப்புணர்வு அவசியமாகும். ஒன்றாவது, தருக்கு சுன்னத்தி, தருக்குனா விடுவது, சுன்னத்துனா சுன்னத்தை விடுவது, மின் சுனனி, சுன்னத்துகளில் இருந்து, சலாத்தி, தொழுகையுடைய சுன்னத்துகளிலிருந்து ஒரு சுன்னத்தை விடுவது, அமதன், வேண்டுமென்றே. அஸ்ஸலாத்து ஃபி சௌபி, அஸ்ஸலாத்து தொழுகை, ஃபி சௌபி, ஆடையிலே, மும்தஹினின், மும்தஹின்னா இப்போ அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்போ பெயிண்ட் அடிக்கிறவங்க ட்ரெஸ்ஸு பெயிண்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு பெயிண்ட் அடிப்பாங்க. ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க ட்ரெஸ்ஸு அழுக்காக போயிடும் அப்படின்ட்டு ஒரு வேறு ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டுட்டு வேலை பார்ப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அழுக்காகாமல் இருக்கும். இது போல் வேலைக்காண்டி சில தனித்தாமத்தை வேறு தனியாக பழசாக இது கிழிஞ்சிடக்கூடாது, அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு பழைய ட்ரெஸ்ஸு பயன்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி ஆடைகளுக்கு பேர் மும்தஹின், சௌபின் மும்தஹின். அப்போ அந்த மாதிரி ஆடையிலே தொழுவது மக்ரூஹாகும். லா யஹ்ருஜு, வெளியேற மாட்டான், ஃபி மிஸ்லிஹா, அதை அந்த ஆடையை போன்றதிலே, இலா அஸ்ரா ஃபின்னாஸ், அஸ்ராஃப்னா சிறப்பானவர்கள், நாஸ்னா மனிதர்களில் சிறப்பானவர்களின் பக்கம் அது போன்ற ஆடைகளிலே பார்ப்பதற்கு வெளியேற மாட்டான். அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில் யாராச்சும் பார்க்குறதுக்கு வெக்கப்படுவாங்க. இன்னும் ட்ரெஸ்ஸு இவ்வளோ அழுக்காக இருக்குது, இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை வச்சு அவர் எப்படி பார்க்குறது, அவர் வக்கீலாச்சு, அவர் ஒரு கவர்னர் ஆச்சு அப்படி யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தொழில்முறை ட்ரெஸ்ஸில் உடுத்திக்கிட்டு தொழுகிறது மக்ரூஹ். நிர்பந்தத்தால் தொழுவலாம். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், கிடைக்கிற கேப்பில் வேலை பார்க்குறோம், கிடைக்கிற கேப்பில் தொழுகிறோம் அப்படின்னம்னா அப்போலாம் இது பிரச்சனைக்குரியதல்ல. இது வீட்டில் இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், அந்த மாதிரி நேரத்தில் தான் இது மக்ரூஹ். அல் அபசு, மூணாவது, அல் அபசு, விளையாடுவது, பிசௌபி, ஆடையை கொண்டு விளையாடுவது, அவ்வளது பிஷைஇன், வேறொன்றை கொண்டு. அப்போ சைஇன்னா ஏதோ ஒன்று, ஆகர்னா வேறு இப்போ சேர்த்தா வேறு ஏதோ ஒன்றை கொண்டு விளையாடுவது. அப்போ ட்ரெஸ்ஸை துணியை பிடிச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு தொழுகையில் விட்டு பிடிச்சி இப்படி சரி பண்ணுறது அந்த மாதிரி கூடாது. பஸ்ஸுன்னா விளையாடுவது, பிசௌபி, ஆடையை கொண்டு, பிசை, நாங்கள் வேறு எதையாவது கொண்டு. ஆடையை பிடிச்சி விளையாடக்கூடாது, வேறு எதையும் பிடிச்சிக்கிட்டு தொழுகையில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி தொழுகை தக்பீர்லாம் கட்டியிருப்போம், எல்லாம் கட்டியிருப்போம். அப்போ தக்பீர் கட்டில சஜ்தாவில் உட்காந்துருப்போம். அப்போ ஏதாச்சும் ஒரு பூச்சி ஒன்று முன்னாடி குறுக்க போகும், அதை பிடிச்சி என்ன பண்ணுறது, நசுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. கொசு உட்காரோம், அதை என்ன டக்குன்னு அடிக்காமல் அதை கூட நான் மெதுவாக அப்படி கையை கொண்டு போயிட்டு அடிக்கிற மாதிரி பாலாக பண்ணுறது. அப்போ என்ன அவங்கவுங்க கேரக்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். தொழுகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விதமான எக்ஸ்ட்ரா செயலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறாங்க. இது மக்ரூஹ். நாலாவது, இத்திகாஉ, சாய்ந்து கொள்வது, இலா ஷைஇன், எதன் பக்கமாவது சாய்ந்து கொள்வது, ஃபி ஸலாத்தி, தொழுகையில். ஏதாவது சாஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, தொழுவுறது. அப்போ வயசாகிடுச்சு, முடியலை, படுத்து தொழுவுறதுக்கு நான் சாஞ்சு தொழுவுறேன்னா அது ஓகே. இந்த இடத்துல நல்லா இருக்கிறப்பயே இத்திகா, சாய்ந்து கொள்வது, இலசையின், எதன் பக்கமாவது, ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே எதன் பக்கமாவது சாய்ந்து கொண்டு தொழுவது மக்ரூஹ் ஆகும். 5, இல்திஃபாத்து, திருப்புவது,
பிவஜிஹி அவன் முகத்தை கொண்டு திரும்புவது. அம்மா அறிந்து கொள்ளுங்கள். அப்போ முகத்தை திருப்புறது லெஃப்ட் சைடாக இல்லை கிழக்க மேற்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, வலது பக்கம் இடது பக்கம் அப்படி திருப்பி பார்க்குறது மக்ரூஹு. அம்மா அறிந்து கொள்ளுங்கள். இதழ் தஃபத்த நீ திருப்பினால். பி ஐனிஹி அவனுடைய கண்ணை கொண்டு திருப்பினால். மின் கைரி தகவீலின் திரும்புவது அன்றி. மின்னுனா மின் கைரி சேர்த்து அன்றி, தகவீல்னா திரும்புவது அன்றி, திருப்புவது அன்றி. வஜ்ஹின் முகத்தை திருப்புவது அன்றி, முகத்தை திருப்புவது அன்றி, கண்ணை மட்டும் திருப்பினால் அது ஃபலா கராகத்தை அதில் மக்ரூஹ் இல்லை. அப்போ அது மக்ரூஹ் ஆகாது. அப்போ முகத்தை திருப்பினா மக்ரூஹ், கண்ணை மட்டும் முகத்தை திருப்பாமல் கண்ணை மட்டும் திருப்பினா மக்ரூஹ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 5வது பாயிண்ட்டு. அப்போ எல்லா வார்த்தையும் அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். அம்மானா அறிந்துகொள், இதா சர்த்து, இழுத்தஃபத்தனா திரும்புறது, திரும்பினால். இதா சர்த்து வந்திருக்குல்ல. பி ஐனிகி அவனுடைய கண்ணை கொண்டு. அப்போ இழுத்தஃபத்த மாலி எடுத்தோடனே அவன் திருப்பினால். பி ஐனிகி அவனுடைய கண்ணை கொண்டு. மின் கைரி அன்றி, தஹ்வீல் திருப்புவது அன்றி. வஜ்ஹின்னா முகம், கராகத்துனா ஃபலா கராகத்துனா மக்ரூஹ் இல்லை. ஓகே. 6வது சலாத்துனா தொழுகை, அலல் அர்லி அலான மீது, அர்லினா பூமி, அர்லில் கைரி மற்றவருடைய பூமி, அதாவது மற்றவருடைய இடம். பிதூனி அன்றி, லிலாஹு அவனுடைய திருப்தி அன்றி. வேறவருடைய இடத்துல அவருடைய திருப்தி இல்லாமல் அந்த இடத்துல போய் நம்ம தொழுவது மக்ரூஹ். நம்மள்கிட்ட தொழுவதுக்கு இடம் இல்லை, இன்னொரு ஆளுடைய இடம் இருக்குது, அவருக்கு அதில் விருப்பம் இல்லை, அவர் என்ன மூஞ்சை காட்டுறாரு அப்படின்னா அந்த இடத்துல தொழுவது மக்ரூஹ். அஸ்ஸலாத்து அலல் அர்லில் கைரி பிதூனி இல்லாஹு அவனுடைய திருப்தி அன்றி அவனுடைய வேறொரு இடத்துல தொழுவது மக்ரூஹ். 7 அஸ்ஸலாத்து தொழுகை ஃபி மக்கானின் ஒரு இடத்துல, முஹுத்தகிரின் இழிவுமிக்க இடத்துல, கல் ஹம்மாம் குளியலறையை போல இழிவான இடத்துல தொழுவது மக்ரூஹ். ஹம்மாம்னா குளியலறை, போல, மக்கான்னா இடம், முஹுத்தகிர்னா இழிவு. அவ்வளது ஃபி மக்கானின் ஒரு இடத்துல, கரீபின் அருகாமையான ஒரு இடத்துல, மின் நஜாசத்தி நஜீஸுக்கு அருகாமையான ஒரு இடத்துல தொழுவது மக்ரூஹ் ஆகும். எல்லாத்தையும் கொண்டு மேலே சேர்த்துக்கணும். மக்ரூஹ் ஒரு பாயிண்ட்டு சொல்லிவிட்டு மேலே போய் சேர்த்துக்கணும். அவனு அல்லது ஃபி மக்கானின்னா இடத்துல, கரீபின்னா அருகாமை, மின் நஜாசத்தி நஜீஸிலிருந்து. அப்போ நஜீஸுக்கு அருகாமையான இடத்திலே தொழுவது மக்ரூஹ் ஆகும். 8 அஸ்ஸலாத்து ஃபி தரீகி பாதையில் தொழுவது மக்ரூஹ் ஆகும். சலாத்துனா 4 இடத்துல வந்துருச்சு உங்களுக்கு. தரீகுனா பாதை. அல்லது மக்பரா கபிஸ்தானில் பாதையில் தொழுவது மக்ரூஹ் ஆகும். 9 அஸ்ஸலாத்து மஅன் நஜாசத்தின் கலீலத்தின் அஸ்ஸலாத்து தொழுகை உடன் நஜாசத்தின் நஜீஸுடன், கலீலத்தின் குறைவான நஜீஸுடன், மஃபுவின் மன்னிக்கப்பட்ட அன்ஹா அந்த நஜீஸை தொட்டும் மன்னிக்கப்பட்ட குறைவான நஜீஸுடன் தொழுவது மக்ரூஹ் ஆகும். ஃபி ஸலாத்தி தொழுகையிலே பிதூனி உதுரின் நிர்பந்தம் இல்லாமல். பிதூனினா அன்றே, உதுர்னா நிர்பந்தம். அப்போ நிர்பந்தம் இல்லாமல் கொஞ்சோண்டு நஜீஸ் தானே ஒட்டியிருக்கு, அப்படிப்பட்ட நஜீஸோடு தொழுவது மக்ரூஹ் ஆகும். பொதுவாக ஒரு சட்டம் இருக்குது, ஆடையில் ஒரு திரக அளவுக்கு கீழே நஜீஸ் ஒட்டியிருந்தால் பிதூனி உதிரின் நிர்பந்தம் இல்லாமல் பொதுவாக ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு துணியில் கொஞ்சோன்னு நஜீஸ் பட்டிருந்து அந்த நஜீஸ் ஒரு திரகத்துக்கு அளவுக்கு கீழே இருந்தால் அந்த நஜீஸ் மன்னிக்கப்பட்டது, அதோட தொழுவலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே தொழுனோம்னா அது மக்ரூஹ். அப்போ அப்படிப்பட்ட ஆடையில் கொஞ்சம் தொழுவது மக்ரூஹ். அதை விட கூடுதல் இருந்தால் தொழுகையே கூடாமல் போயிடும். கொஞ்சோண்டு நஜீஸ் இருக்குன்ட்டு கொஞ்சம் நஜீஸ் இருந்தால் அதில் தொழுவது கூடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் க்ளீன் பண்ணாமல் அதை அப்படியே தொழுதா மக்ரூஹ். ஃபி சௌபின் அல்லது ஃபி சௌபின் ஆடையிலே, ஃபீஹி அதில் இருக்குமே, தசாவீர் உருவங்கள் இருக்குமே, லிதி ரூஹின் உயிருடையதற்கு சொந்தமான உருவங்கள் இருக்குமே, அப்படிப்பட்ட ஆடையில் தொழுவது மக்ரூஹ். கிளி, பாம்பு, பறவை, சிங்கம் ஒரு ஆடையில் இருந்துச்சு, அந்த ஆடையில் தொழுவது
அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொழுவது மக்ரூஹ். அல்லது ஃபி மக்கானின் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு விரிப்பு விரிச்சிருக்கிறாங்க. ஃபீஹி அதில் இருக்கிறது சூரத்தின் ஃபோட்டோ இருக்குது. அவ்வூன் அல்லது ஃபி மக்கான் இடத்துல ஒரு இடத்துல தொழுகிறோம், அந்த இடத்துல சிங்கம், புலி, காக்கா, பறவை அவனோட உருவம் இருக்குது, அந்த அந்த அப்படிப்பட்ட இடத்துல தொழுவது மக்ரூஹ். அடுத்தது ரக்குவத்துல் ஃபர்கத்துல் அசாபி அசிபின்னு போட்டிருக்கு. அசாபி விரல்கள், அசாபின்னா விரல்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் எப்படி சொல்லலாமான்னு தெரியல. ஃபர்கத்துனா நெட்டி முறிக்கிறது, கையில் நெட்டி முறிக்கணும்ல. இந்த ஃபா வந்து சரத்துக்கு பின்னால் வர அந்த ஃபா கிடையாது. பொதுவாக சரத்துனா அந்த இடத்துல ஒரு ஃபா வரும், ஜாபுனா ஒரு ஃபா வரும். அந்த ஃபா இல்லை, இது வார்த்தை அப்படி தான் ஆரம்பிக்குது. ஃபர்கத்துல் அசாபிஹி விரல்களை நெட்டி முறிப்பது. தஸ்பீக்கிஹா தஸ்பீக்குன்னா என்ன அர்த்தம் பார்த்து வைக்கல, யதார்த்தம் வந்து உட்காந்துட்டேன், சரி பார்த்து சொல்கிறேன். விரல்களை நெட்டி முறிப்பது வந்து மக்ரூஹ். 11 இஃப்திராசு விரிப்பது, திராஐஹி அவனுடைய கெண்டங்கைகளை, சுஜூதி சஜிதாவிலே கெண்டங்கைகளை விரிப்பது வந்து அது வீடியோ மாற்ற புக்கை தள்ளாமல் விட்டுட்டேன், எழுத்திருக்கேன். ஃபர்கத்து அசாபி விரல்களை நெட்டி முறிப்பது மக்ரூ ஆகும். இஃப்திராசு திராஐஹி அவனுடைய கெண்டங்கைகளை விரிப்பது மக்ரூ ஆகும். சுஜூதி சஜிதாவிலே. அதாவது என்ன பண்ணுறேன்னா, சஜிதா செய்யும்போது கையை என்ன பண்ணுவோம், ஒடுக்குவோம், இல்லாட்டி வந்து அகட்டுவோம். இப்போ அது மாதிரி கையை அப்படி நல்லா அகட்டி சஜிதாவில் இருக்கும்போது அப்படி சும்மா செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கை நேராக இருக்கணும், விளாவோட ஒட்டக்கூடாது. அப்படி இல்லாட்டி விளாவோட பிரித்து அடுத்த ஆள் அடிக்கிற மாதிரி, வலது கை ஒரு ஆள் அடிக்கிற பக்கம் இடது கை ஒரு ஆள் அடிக்கிற மாதிரியும் அப்படி விரிஞ்சு இஃப்திராசு விரிஞ்சு இருக்கக்கூடாது. திராஹி அவனுடைய 2 கைகளையும் விரிப்பது சுஜுதி சஜிதாவில் 2 கை விரிப்பது மக்ரூ ஆகும். அடுத்து 12 வலவு வைப்பது எதைஹி அவனுடைய கையை வைப்பது அலா ஹால் சீரத்திஹி அவனுடைய